ஹாய். தளபதி விஜய ஒன் டே ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா நம்புவீங்களா? ரீசெண்டா ஜனநாயகம் படத்துக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க. உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா எல்லார் மொபைல்ஸையும் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புனாங்க. பிரம்மாண்டமான செட் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த செட்டை பார்த்தோனே தெரிஞ்சிச்சு இது வந்து சாங்க்கான ஒரு செட் தான் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் நாள் ஷூட் இந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாங் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. தளபதி உள்ள வந்தோடனே சவுண்ட் பிச்சுக்கிச்சுங்க. 400 பீப்புள்ஸ் இருந்தாங்க. அடிஷனலா ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருந்தாங்க இல்லையா? நாங்களாம் கத்தி ரொம்ப வைப் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு டான்ஸுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாரு. விஜய் நல்லா ஆடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஃபைனலா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அது அல்டிமேட்டா இருக்கும். ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே விஜய் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு தளபதி கேரன் போவே இல்ல. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்பாயிலர் ஒன்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சாங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் சாங்னு சொல்லி அனிருத் கேக்குற மாதிரியும் அதுல பிஜிஎம் பாத்தீங்கன்னா போக்கிரி மாஸ்டர் தெரி இதெல்லாம் சுத்திட்டு வந்து அது ஒரு பிஜிஎம்மா வந்து கன்வெர்ட் ஆகுங்க. அந்த சாங் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் தியேட்டர்ல. இந்த ஸ்கிரிப்ட்லயே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெப்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டு வந்து ஒரு ஃபைனல் டிப்ஸ் கொடுக்கும்போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவாங்க. லாஸ்ட் நாள் ஷூட்டிங் இல்லையா? சோ அன்னைக்கு பிரியாணி போட்டாங்க. போட்டோ எடுக்கலாம்னு போயிருந்தோம். பட் நிறைய பேருக்கு அலோவ் பண்ணாம முடிச்சிட்டாங்க. பெரிய பெரிய போட்டோ ஷூட்லாம் நடக்கல. விஜய் நான் நேர்ல பாத்திருக்கேன். பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தது ஒரு வேற லெவல் அனுபவம் தான். குறிப்பா டான்ஸ் மிரட்டி விட்டாப்ல. இந்த சாங் வரும்போது தெரியா இருக்க போது பாருங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி படம் இதுதான் கடைசி படம் சொல்றது கொஞ்சம் ஃபீலா இருந்தாலும் அந்த கடைசி படத்துல கடைசி நாள் ஷூட்டிங் போய் விஜய் பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் பெருமையா தாங்க இருக்கு.